ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோரும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு, கேது என்ற கிரகம் ஜனன குருவுடன் சேரும் பொழுது என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். கிரகங்கள் மொத்தம் 9: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் ஒரே ராசியில் இருப்பதில்லை. ஒவ்வொரு ராசிக்காகவும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் கிரக பெயர்ச்சி என்கிறார்கள். சனி ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமாராக ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். ராகு, கேது என்ற கிரகங்கள் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு சுமாராக 1.5 வருட காலங்கள் எடுத்துக்கொள்கிறார். இப்படி பெயர்ச்சியாகும் கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார்? அதுல நாம இன்னைக்கு ஜனன குரு, அதாவது சிம்மத்தில் ஜனிக்கும் பொழுது குரு ஒருவருக்கு இருக்கிறார். அந்த குருவோட கேது பகவான் வந்து இணையும் பொழுது என்ன மாதிரியான பலனை கொடுக்கிறார்? இந்த ராகு கேது பெயர்ச்சி சித்திரை 13ஆம் நாள் 26/4/2025 மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகு பகவான் கும்பராசிக்கும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள். இப்படியாக பயிற்சியாகும் இந்த கேது பகவான் சிம்மத்தில் ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் அந்த குருவுடன் இணைகிறார். அப்படி இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். குருவும் கேதுவும் இணைவது ஒரு நல்ல இணைவு. இறைப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஒரு கோவில் குருக்களாக இருப்பார்கள். ஒரு கோவிலில் முக்கியமான தர்மகர்த்தா போன்ற பெரிய பதவிகளை வகிப்பார்கள். இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தால், குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கேல யோகம் என்று பெயர். கேல யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம். யோகங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பவ யோகம், பஜ்ஜி யோகம், வாசி யோகம், வேசி யோகம், அமலா யோகம், சக்கரவர்த்தி யோகம், நீச்சபங்க ராஜயோகம், குருச்சந்திர யோகம், காலசர்ப்ப யோகம், இப்படி அமலா யோகம்னு நிறைய யோகங்கள். அதுல கோடீஸ்வர யோகம் அப்படின்னா குருவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சுபர்களால் பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது கோடீஸ்வர யோகம். அந்தந்த திசாபுத்திகள் வரும் பொழுது அவர் பெரும் செல்வந்தராக இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகரம் 7க்குள் மந்தன் நிற்க குரு சந்திரனையோ லக்னத்தையோ பார்த்தால் கோம் ஜாதகத்தை மிஞ்சுமாம் மான் ஜாதகம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? மகர ராசியிலிருந்து எண்ணிக்கிட்டே வந்து கடக ராசி 7வது ராசி, அந்த 7 ராசிக்குள் சனி பகவான் இருக்க வேண்டும். குரு எங்க இருந்தாலும் லக்னத்தையோ அல்லது ராசியையோ 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்தால் கோன் ஜாதகத்தை மிஞ்சுமாம் மான் ஜாதகம். திரவியத்தில் கோன் என்றால் அரசன், அவருக்கு மேல செல்வந்தராக இருப்பார் மான் ஜாதகம், மானிட ஜாதகம். இந்த ஜாதகம் யாருடைய ஜாதகம் என்றால் கண்ணகியின் மாமனார், கோவலனின் தகப்பனார், பூம்புகாரில் அந்த மன்னனுக்கு நிகரா இல்லை, மன்னனுக்கு மேல பொன்பொருள் சேர்க்கை வச்சிருந்தார் அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய மகன் பூர்வ புண்ணிய வாசத்தினால், அதாவது
தொழிலை இழந்து மதுரைக்கு வந்து படாத பாடுபட்டார் அப்படின்லாம் சொல்லிடலாம். அப்படி இருக்கும் பொழுது குருவும் கேதுவும் இணைந்தாலோ, குருவும் கேதுவும் பார்த்தாலோ, குருவின் வீட்டிற்கு கேது கோச்சாரத்தில் வரும் பொழுது இந்த மாதிரியான கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து விடுவார். அதாவது குரு 5, 7, 9 இருக்கணுங்க. லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 5, 7, 9 இருக்க வேண்டும். அந்த குரு இருக்கும் இடத்திற்கு இப்பொழுது இந்த கேது பயிற்சியாவது சிம்மத்தில் குரு இருந்தால் அந்த சிம்ம குருவுடன் கேது இணைகிறார். அப்ப நல்ல பல யோக பலன்களை செஞ்சுதானே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கோ ராசிக்கோ 5, 7, 9 இந்த இணைவு வெகு சிறப்பை தரும் அப்படின்னே சொல்லிடலாம். குரு 5, 7 நிற்க கரிபரி யோகமாம், அரசர் சேவையாம், ஆனந்த வாழ்வாம். அந்த குருவோட ஞானகாரகன் கேது சேர்றார், மோட்சக்காரகன் கும்பத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ மோட்சகதியும் உண்டு, ஞானகதியும் உண்டு. இறைவனின் திருவருள், அருள் கடாட்சகம், அருள் பார்வை இவர்கள் மீது முழுவதுமாக படும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம குரு அங்கே போய் கேது வந்து சேர்றார், கும்பராகு பார்க்கிறார். கும்பராகு கொட்டி கொடுப்பவராச்சே, ஆக ராகுவும் பார்க்கிறார், குரு கேதுவும் இணைவு. அப்போ எப்படி இருக்கும்? ராகுவும் கேதுவும் கொடுத்துத்தானே ஆகும். எல்லோரும் கேதுவை கண்டு அஞ்சுகிறார்கள். ஏன் அஞ்ச வேண்டும் என தெரியவில்லை, அஞ்சுகிறார்கள் என்ன தெரியவில்லை. அதாவது சனி ராகு கேதுவங்கள்லாம் பாவ கிரகங்கள் தான், தண்டிப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம போய் போலீஸ்காரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? நாம் தப்பு பண்ணியிருந்தா பயப்படணும். நம்ம நீதி நேர்மையாக வாழ்ந்து ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் காவல்துறைக்கோ போலீஸுக்கோ யாருக்கும் பயப்பட வேண்டியில்லை. இறைவன் நம்மளுக்கு அருக்கடாட்சகம் உண்டு, தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. ஆக இந்த ராகு கேது சனி இவங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, நாம் ஒழுக்கமாக வாழும் பட்சத்தில். இப்போ இந்த குருவுடன் கேது சிம்மத்தில் போய் இணைகிறார். என்னைக்கு? சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025. அப்போ இணையும் பொழுது இறைப்பண்பு எல்லாமே இவர்களுக்கு நல்ல குணங்கள் மேலோங்கி நிற்கும், பெரியவர்களின் ஆதரவு கிட்டும், தெய்வத்தின் அருட்கடாட்சகம் இவர்கள் மேல் முழுவதுமாக முடியும், இறைப்பணியில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்படி பார்க்கும் பொழுது கேதுவை கண்டு நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. கேது ஒரு ஞானகாரகன் அல்லவா? அப்போ கேது குருவுடன் சேரும் பொழுது அளவுக்கு அதிகமான நல்ல பலன்களை செய்து விடுவார். அதுவும் குரு 3/11 நலமே அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குரு வந்து லக்னத்திற்கோ ராசிக்கோ 3 இருக்க வேண்டும், அல்லது 6 இருக்க வேண்டும், அல்லது 11 இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் ஜாதகக்காரர்களுக்கு கேது பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். இப்போ இந்த குரு பயிற்சி வர சித்திரை 13ஆம் தேதி வருது. அவர் சிம்மத்துக்கு போறார். சிம்மத்தில் குரு இருப்பவர்களுக்கு யோகம். அந்த சிம்மத்தில் இருக்கும் கேது ஒருத்தர் மீன லக்கணம், இன்னொருத்தர் கும்ப லக்கணம், இன்னொருத்தர் துலாம் லக்கணம்னு வைங்க. கேது தனது பார்வை 3, 7, 11ஆம் பார்வையாக மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், துலாம் லக்கணத்தை பார்த்து விடுகிறார். ஆக இந்த 3 லக்கணதாரர்களுக்கும் யோகமோ யோகம். வாழ்க்கையில் அவர்களை பிடிக்க முடியாது. குருவும் கேதுவும் சேர்ந்தார் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து அவரை வாழ்க்கையில் ஒரு வளமான உன்னதமான உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த கேது பயிற்சி சிம்மத்தில் இருக்கணும். உங்களுக்கு ஜனன காலத்தில் சிம்மத்தில் குரு இருந்து கேதுவும் சேர்ந்து லக்கணத்தை மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், துலாம் லக்கணமாக இருந்து லக்கணத்தை கேது பார்க்கும் பொழுது ஞானகாரகனாகிய கேதுவின் அருட்கடாட்சகம் உங்கள் மீது முழுமையாகப்பட்டு ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை என்ற பழமொழி அப்படியே உல்டாப்பாயி மாறி உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கவே வருகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையில் பெல் பட்டனை அமுக்காம இருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள்
உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.